Exercise 1.3 la question number 7. An open box is to be made from a square piece of material 24 centimeter on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in figure. Express the volume V of the box as a function of x. இந்த செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷீட் அட்டையிலேருந்து 4 கார்னரை சின்ன சின்ன ஸ்கொயரை வெட்டி எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி ஒரு ஓப்பன் பாக்ஸ் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த ஓப்பன் பாக்ஸோடைய வால்யூமை ஃபங்க்ஷனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனாக டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது a 24 centimeter into 24 centimeter square sheet is used to make an open box. அந்த சீட்டு இந்த மாதிரி இருக்குது. இதுதான் 24 சென்டிமீட்டர், இங்கே 24 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் இருக்கிற ஷீட்டு. இதில் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஷீட்ஸ் 24 சென்டிமீட்டர். கார்னர் கட் சைஸ், இப்போது இந்த கார்னர் இங்கே கட் பண்ணணும். அந்த கார்னர் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. கரெக்டான 4 ஸ்கொயரை 4 பக்கமாக கட் பண்ணணும். மார்க் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட் எக்ஸ் அட் ஆல் 4 கார்னர்ஸ் அண்ட் கட் த ஸ்கொயர்ஸ். ஈக்குவல் ஸ்கொயரை நம்ம இந்த 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிறோம். எடுத்தால் இந்த ஸ்கொயருடைய லென்த்து நமக்கு தெரியாது, அதனால் அது எக்ஸுன்றோம். இதனுடைய நீளம் எக்ஸ், இதனுடைய நீளம் எக்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதனுடைய நீளம் 24. அப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இதனுடைய நீளம் மட்டும் என்ன ஆகும், டோட்டல் லென்த்து 24. ப்ளூ கலருடைய லென்த்து மட்டும் என்ன ஆகும், இது எக்ஸு இது எக்ஸு, கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போது -2x, 24 - 2xஆக இருக்கும் இந்த நீளம். அது மாதிரி இந்த இதுவும் அதே தான் இருக்கும். ஃபோல்டு த ரிமைனிங் ஃப்ளாப்ஸ் அப்வர்ட். மற்றதை மேல் நோக்கி மடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஓப்பன் பாக்ஸ். நமக்கு இங்கே இது ஓப்பன், 4 பக்கம் மட்டி எடுத்துட்டோம். இப்போது பாக்ஸ் கிடச்சிருச்சு, ஓப்பன் பாக்ஸ் அப்டைன். இப்போ இந்த ஓப்பன் பாக்ஸில் மொத்த நீளம் 24. இந்த 2 நீளத்தையும் கழிச்சா 24 - 2x. பாக்ஸ் சைஸ் வந்து லென்த்து, இந்த லென்த்து 24 - 2x, இந்த லென்த்தும் 24 - 2x. ஆனால் இதனுடைய ஹைட்டு இது மட்டும் நமக்கு தெரியாது, அது எக்ஸ். ஏன்னா இதான எக்ஸ் அளவு தானே வெட்டி எடுத்துருக்கோம், அதனால் ஹைட் வந்து எக்ஸ். வால்யூம் வந்து V ஈக்குவல் லென்த் இன்று விட்த் இன்று ஹைட். ஒரு எதுவுமே வால்யூம் வந்து லென்த்து விட்த்து ஹைட் 3 பெருக்கணும். இப்போ நமக்கு லென்த்து தெரிஞ்சிருச்சு 24 - 2x, விட்த்து 24 - 2x, ஹைட் வந்து எக்ஸு. 3 பெருக்கிறோம் அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூனா அது எக்ஸை விட பெருசாக இருக்கும். அப்போ 24 - 2x, 24 - 2x பெருக்கல் எக்ஸு அப்படின்னா கண்டிப்பாக 24 - 2x வந்து 0 விட பெருசாக தான் இருக்கணும். இப்போது 24 - 2x 0 விட பெருசாக இருக்குது அப்படின்னா 24 = 2x. அப்போ x = 24/2 = 12. அப்போ எக்ஸின் மதிப்பு 0லேருந்து 12க்குள்ளே இருக்கலாம். இப்போ நமக்கு இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய இதை நம்ம ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா 24 - 2x ஹோல் ஸ்கொயர் இன்ட்ரு எக்ஸ். இப்போ ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த ரெண்டையும் பண்ணோம்னா 24 - 2x ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே தெரியும் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab. இங்கே a ஸ்கொயருங்கிறது 4x ஸ்கொயர்
b square 24 into 24 576 அடுத்து 2ab 2 into 2 into 24 இப்போ minus 96x இது கூட இந்த x பெருக்கணும் அப்படின்னா 4x cube 576x minus 96x x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதை ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் v of x is equal to 4x cube plus 570x minus 96x ஸ்கொயர். இப்போ டொமைன் வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னோம், எக்ஸுங்கிறது 12 விட கம்மியாக 0 விட அதிகமாக தான் இருக்கணும். அதனால் இது ஃபங்க்ஷன் v of x. v of xல நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூஸ் வந்து 0 to 12க்கு உள்ளே தான் இருக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டெப் வச்சு 24 minus 2x equal to அப்போ x equal to 12, இது x greater than 0, அப்போ இதெல்லாம் வச்சுருக்குறோம். மேலும் இது மாதிரி கணித வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.